உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியல், தேசிய அரசியல், கல யதார்த்தங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழக அரசியல் வரலாற்றிலே இன்று ஒரு மைல்கல் என்று சொன்னால் அது மிகையாகாதா என்று தெரியவில்லை. என்ன இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் சம்பவம் நடந்திருக்கும் நாள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கட்சி டிவிகே அந்த கட்சியினுடைய கொடி அறிமுக விழா என்று பிரம்மாண்டமாக சென்னையில் நடந்தேறி இருக்கிறது. பனையூரில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்திலே அந்த கட்சித் தலைவர் விஜய் அந்த கொடியை ஏற்றி வைத்து அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கொடியை பொறுத்தவரை இரண்டு பிளிரும் யானைகள், அந்த இரண்டு பிளிரும் யானைகளுக்கு நடுவே ஒரு மலர், அந்த மலர் இதுதான் அந்த கொடி. அந்த கொடியும் அதே போல் அந்த ஒரு கட்சிக்கான அறிமுக பாடலுமே ஒளிபரப்பப்பட்டு இருக்கிறது. அது இந்த இரண்டு அறிமுக விழாக்களிலே விஜய் பேச்சு எதுவும் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையிலே விஜய் முக்கியமாக தெரிவித்திருப்பது தமிழக வெற்றி கட்சி ஒரு மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கும், எல்லா ஜாதி சமய மக்களுக்கான ஒரு நியாயங்களை பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நேர்மை நிறைந்த ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதுதான் அந்த கட்சியுடைய லட்சியம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தமிழக அரசியலை பொறுத்தவரை விஜயுடைய கட்சிக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. குறிப்பாக தமிழகத்திலே பல மூத்த பத்திரிகையாளர்கள், பல தமிழக அரசியல் திறனாய்வாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் தெரிவிப்பது என்னென்று சொன்னால், விஜயை பொறுத்தவரை தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்று சொல்லுகிறார்கள். பலர் அப்படி சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு சிலர் விஜய் தன்னுடைய முதல் தேர்தல், அதாவது 2026 முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நடக்கும் என்று தெரியவில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். அதாவது இப்படி நடந்தால் அது ஒரு அளப்பரிய ஒரு சாதனை என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் பெற்ற கட்சியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று காலஞ்சென்ற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைமை கலைஞர் கருணாநிதியோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பெரிய சாதனையாக ஆட்சியை பிடித்தார் என்பதுதான் உண்மை. ஆக ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் பேஸ், ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பேக்கிங் எம்ஜிஆருக்கு அன்று இருந்தது. இது ஒன்று. இன்னொன்று இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி ஆட்சியை பிடித்தது ரெண்டாவது யாருன்னு பார்த்தோம்னா என் டி ராமராவ் இந்திரா காந்தியுடைய ஆட்சியினுடைய அராஜகங்களை எதிர்த்து இந்திரா காந்தியுடைய ஆட்சியிலே அன்றைய ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசத்திலே இந்திரா காந்தி செய்த அநியாயங்கள், இந்திரா காந்தி அவருடைய கட்சி செய்த அநியாயங்களுக்கு எதிர்த்து போராடி ஒரு பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு தெலுங்கு தேசம் என்ற கட்சியை அமைத்து என்டிஆர் அந்த முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்தார். அதுதான் இந்த 2 விஷயம்தான் இந்திய அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படும் அந்த சம்பவங்கள். ஒன்று எம்ஜிஆர் செய்தது, இன்னொன்று என்டிஆர் செய்தது. இந்த இருவரை தவிர முதல் தேர்தலிலே வேறு யாருமே அவ்வளவு பெரிய சாதனை செய்ததில்லை. 25-30% வாக்குகள் எல்லாம் அந்த முதல் தேர்தலில் பெற்றது யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலையிலே, அந்த அடிப்படையில் விஜய் 20% பெறுவார் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஒன்று. இன்னொன்று ஒரு சில அரசியல் ஆலோசகர்கள், ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள் விஜய் தன்னுடைய முதல் தேர்தலில் 10% வாக்குகளை தாண்டினாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். விஜயை பொறுத்தவரை தன்னுடைய ரசிகர் பட்டாளம் தான் தன்னுடைய கட்சியினுடைய அடித்தளமாக இருக்கும். இளைஞர்கள், கல்லூரியிலே படிப்பவர்கள், பள்ளி இறுதி படிப்பிலே படிப்பவர்கள், இவர்களெல்லாம் தான் அவர்கள் கட்சியில் அந்த டார்கெட் ஓட்டர்ஸாக வைத்திருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துத்தான் விஜய் பள்ளியிலே இறுதி படிப்பிலே அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை மாவட்ட ரீதியாக தேர்ந்தெடுத்து அந்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் விருதுகளை எல்லாம் கொஞ்சம் காலமாகவே வழங்கி வருகிறார். இது கிட்டத்தட்ட அவர் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கும் ஒரு அடிப்படை திட்டமாக தெரிந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த இளைஞர்களை மட்டுமே அடித்தளமாகவே வச்சு அரசியல் கட்சி வளரும் என்று சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டும். ஏன்னால் எந்த அளவிற்கு ஒன்று இந்த இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், இன்னொன்று அவர்கள் வாக்களித்தால் கூட அந்த ஒட்டுமொத்த அந்த வாக்குகளை ஒரு 10% வாக்குகளை தொடுமா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்
கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறதுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. உறுதியாக விஜயனுடைய தரப்பினர், அந்த கட்சியினர், விஜய் உள்பட மற்ற கட்சியின் மூத்தவர்களெல்லாம் இதை அறிந்திருப்பார்கள் என்ற சந்தேகம் இல்லை. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் தனித்து போட்டியிடுவாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஏற்கனவே இன்னொரு பேச்சு என்ன இருக்கிறதுனா, உண்மையிலே வந்து 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுமா அந்த கட்சி அப்படிங்கிறதே வந்து உறுதிப்படுத்தாத ஒன்றுன்னு பலரும் சொல்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே வந்து விஜய் வந்து கட்சி துவக்கத்தை அறிவித்திருந்தார். அப்பொழுது அந்த முதல் அறிக்கையில் தெளிவாகவே வந்து நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது வந்து கொடி அறிமுகம் செய்திருக்கிறார்கள். கொடி அறிமுகம் செய்த விழாவிலே அறிக்கையில் வந்து சட்டமன்ற தேர்தலை பற்றி பெரிதாக ஒன்றும் குறிப்பிடவில்லை, ஆட்சியை பிடிப்போம் என்ற சொற்கள் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த ஐ ஃபார் டீட்டெயிலோடு பார்த்தோம்னாக்க வந்து 2026 வந்து இங்கே வந்து ஒரு புதிய ஆட்சி, புதிய அரசு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் இல்லைங்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று வந்து தன்னுடைய முதல் அரசியல் பிரவேசத்தில் வந்து பல நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து தோல்வியடைந்திருக்கிறார்கள். பெரிய அளவிலே ஆட்சியை பிடிக்கும் அளவிலே வெற்றி பெறவில்லை. அது மட்டுமல்ல, அதாவது கமலஹாசன் போன்றவர்கள்லாம் வந்து அரசியல் கட்சிகள் திசை மாறி கிட்டத்தட்ட தேய்ந்து போன கட்சியாக மாறிவிட்ட வரலாறு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சமீப கால வரலாற்றிலே வந்து அரசியல் நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஓரளவுக்கு சாதித்தவர் என்று சொன்னால் அது வந்து காலம் சென்ற கேப்டன் விஜயகாந்த் என்பதில் எந்தமே சந்தேகமே கிடையாது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பொழுது அந்த கட்சியினுடைய பீக் ஆஃப் பாப்புலாரிட்டி, அதாவது அந்த கட்சி வந்து அந்த வளர்ச்சியின் உச்சத்திலே இருந்த பொழுது அவர் தொட்ட வாக்கு வங்கி வந்து 10%. அதை மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வந்து கருப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு பெயர் கூட விஜயகாந்துக்கு பிரபலமாக இருந்தது. விஜயகாந்த் வந்து மக்களுக்கு செய்த நன்மைகள், விஜயகாந்த் வந்து இல்லாதவருக்கு செய்த உதவிகள்ங்கிறதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு அவ்வளவு அந்த குட்வில் இருந்தும் கூட அதிகபட்சமாக அந்த கட்சி தொட்ட வாக்கு சதவீதம் 10%. எதிர்க்கட்சியாக அந்தஸ்தோடு சட்டமன்றத்திலே வலம் வந்தார், எதிர்க்கட்சி தலைவராக வலம் வந்தார். பெரிய அளவில் செய்தாலும் கூட ஆட்சியை எட்டி பிடிக்கும் அருகாமையில் வந்து விஜயகாந்துடைய கட்சி வரவில்லைங்கிறது உண்மை. இன்னொன்று, அந்த 10% வாக்கு பீக்கான பிறகு மெல்ல மெல்ல அந்த கட்சி தேய்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4%, 5%க்கு வந்து இப்பொழுது அவர் காலமானதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3.5-4% வாக்கு வங்கியிலே தான் இருக்கிறார்கள். இதற்கு மேல் எந்த அளவுக்கு அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி பெரிய அளவிலே வளரும் என்பது தெரியவில்லை. ஆக இந்த 2 உதாரணங்கள், ஒன்று வந்து கமலஹாசனுடைய கட்சி கிட்டத்தட்ட திசை மாறி போய்க்கு பிறகு திமுகவோட கூட்டணி சேர்ந்து இப்போது வந்து அந்த கட்சி பெரிய அளவிலே இருக்கிறதா இல்லையா என்ற அளவுக்கான கேள்வி. இன்னொன்று வந்து விஜயகாந்துடைய கட்சி வந்து அதிகபட்சம் 10% வாக்குகளை பெற்றது. இன்னொன்று வந்து ரஜினிகாந்தை பொறுத்தவரை நாம் எல்லோரும் அறிந்ததை, அரசியலுக்கு வருகிறேன் என்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக வந்து சொல்லி இறுதியிலே வந்து வருகிறேன் என்று பூச்சாண்டி காட்டிவிட்டு வரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இந்த சூழ்நிலையிலே வந்து அந்த நடிகர்கள் அரசியலை வந்து பெரிய அளவில் சாதிக்க முடிகின்ற அந்த ஒரு காலம் போய்விட்டதோ, இட் இஸ் எ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே வந்து தன்னுடைய முதல் தேர்தலில் ஒருவேளை விஜயுடைய கட்சி போட்டி போட்டால் விஜய் வந்து 10% வாக்குகளை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உறுதியாக அந்த கட்சியினுடைய ஆரம்பத்திற்கு அது மிகப்பெரும் பின்னடைவாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. என்னதான் அவர்கள் வந்து ஆன் பேப்பர் இங்கே வந்து பெரிய அளவில் கட்சி பிரம்மாண்டமாக வெற்றி பெறும், முதல் தேர்தலே 20% தாண்டும் என்று சொன்னாலும் கூட இதெல்லாமே வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸ். கட்சியோட நலன் விரும்பிகள், கட்சியுடைய விளம்பரதாரர்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட கருத்தை வந்து விதைக்கும் பொழுது அந்த கருத்தை எடுத்து மக்களுக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறது வந்து பல மூத்த பத்திரிகையாளர்களாகட்டும் இல்லை மீடியா ஆகட்டும் அவர்களெல்லாம் வந்து தங்களுடைய பணியாக இதை வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வந்து இன்னொரு கருத்தும் கூட வருகிறது. தமிழகத்தில் வந்து பாஜக சார்பிலே இங்கு தலைவராக வந்து சேர்ந்த அண்ணாமலை வந்து தமிழக அரசியலே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பிரபலமான நிலையை அடைந்து பெரிய அளவில் மீடியா ஸ்பேஸை எடுத்திருப்பதாலே அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தான் விஜய் வந்து வேறு ஒருவர் வந்து பின்னால் இருந்து இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான நேரம் இது வந்து இதுவல்ல என்று சொன்னாலும் கூட உறுதியாக அந்த குற்றச்சாட்டில் ஓரளவுக்கு நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இனிவரும் இருந்து ஒரு பல வாரங்களுக்கு வந்து விஜய் தான் வந்து தமிழ் தொலைக்காட்சியில் வந்து விவாத பொருளாக இருப்பார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அது வந்து அதோடைய அஜெண்டாவே வந்து இங்குள்ள ஒரு சில அரசியல் கட்சிகள், பெரிய வளர்ந்த அரசியல் கட்சிகள் வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு விஜய் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தக்கூடும் அல்லது பயன்படுத்தித்தான் இந்த கட்சி தொடக்கமெல்லாம் வந்து நடக்கிறது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அரசியல் கட்சி பெரிய அளவில் நடப்பது என்றது மிக மிக எளிதான காரியமில்லை. பலவிதமான பொருளுதவி, பண உதவி, தொண்டர்களுடைய ஆதரவு, களத்திலே தொண்டர்கள் பணியாற்றுவதற்கு, தேர்தல்னு சொன்னாக்க அந்த பூத் கமிட்டி அளவிலே வந்து பணியாற்றுவதற்கான தொண்டர்கள், இதற்கான பணச்செலவு, இப்படி நிறைய இருக்குது.
மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக கட்சிகள் நடத்தி கூட இப்பொழுதும் கூட ஒரு 6-7% அளவுக்கு தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இத்தனைக்கும் வந்து பெரிய அளவிலே வந்து எந்த ஒரு தேர்தலையுமே வந்து மிஸ் பண்ணாமல் அனைத்து தேர்தல்களுமே அனைத்து தொகுதிகளுமே வேட்பாளர்களை நிறுத்தி கூட சீமானுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பாக பார்க்க வேண்டும். சீமானும் ஒருவித நடிப்பு பின்னணியிலிருந்து வந்தவர் என்று சொன்னால் கூட அவருக்கு என்ற ஒரு அரசியல் கொள்கையை அவர் வகுத்திருக்கிறார். திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று தனிக்கென ஒரு ஐடென்டிட்டியை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இருந்துமே கூட அவருடைய வாக்கு வங்கி வந்து 7%, 8% அதிகபட்சத்துக்கு மேல் போவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும். அவர் வந்து ஒரு ஓட் கட்டராகத்தான் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக போன சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 40-50 தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையான வித்தியாசத்தை விட அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தது. ஆக ஒரு ஓட் கட்டராகத்தான் இதுபோல் புதிய கட்சிகள் செயல்பட முடியுமே ஒழிய அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதெல்லாம் வந்து எட்டாக்கணின்னு சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் கூட்டுக்கழித்து பார்த்தால் உறுதியாக விஜய் வந்து தனித்து போத்திடுவார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்தினாலும் கூட அந்த கட்சியினர் சொன்னாலும் கூட இறுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அருகாமைக்கு வருவதற்கு முன்பாக உறுதியாக ஒரு வலுவான கூட்டணியுடைய பங்காகவோ இல்லை ஒரு வலுவான கூட்டணியுடைய தலைமையேற்றோ வந்து விஜய் போட்டியிடக்கூடும். அப்போ தான் வந்து அந்த கட்சி இருப்பதற்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு பிறகு வருகிற தேர்தலில் வந்து கட்சி வளர்வதை பொறுத்து தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கான ஒரு ஆதரவு வார்த்தை வந்து ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் வந்து வந்திருக்கிறது. விஜய் என்னுடைய தம்பி, அவரோட அரசியல் கூட்டணி வைப்பதில் வந்து எந்த சிந்தனையும் இல்லை எனக்கு. விஜய் ஒருவேளை எங்களை அழைத்தால் நாங்கள் கூட்டணி பற்றி பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. 1. 2 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமீப காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கும் அரசியல் பின்னடைவுகள், வாக்கு வங்கி இழப்புகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுமே கூட விஜய் ஒருவேளை கூட்டணிக்கு அழைத்தால் அது கூட்டணியில் போய் சேருவதற்கு எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கட்சியினர் பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பலருமே வந்து ஆஃப் த ரெக்கார்டு வந்து எப்படியாவது விஜய் கட்சியோட கூட்டணி இருந்தால்தான் பரவாயில்லை, அப்போ தான் வந்து இங்கே வந்து எங்களுடைய கட்சியுடைய வலுவை காட்ட முடியும். பாஜக கூட்டணியில் இல்லாத நிலைமையிலே வந்து எங்களுடைய கட்சி வாக்கு வங்கி வீழ்வதை தடுக்க இன்றைக்கு விஜய் போன்ற ஒரு நபரோடு கூட்டணி வைப்பதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹெசிடேஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்டை தான் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னதான் இருந்தாலும் அந்த முதல் தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கட்சி விஜயுடைய கட்சி கூட்டணியாக செல்லும் என்பதுதான் பலரும் சொல்லுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி போனால்தான் ஒன்று விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமையேற்க மற்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா, அப்படி என்றால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக வேறு கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்று சொன்னால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள விஜய் கட்சியினர் தயாராக இருப்பாரா, விஜயே வந்து தயாராக இருப்பாரா? ஏன்னா அரசியல் வந்து எல்லோருக்குமே பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஒரு மாநில முதலமைச்சருங்கிறது ஒரு மிக ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு பதவி. அந்த பதவி வருகிறது என்று சொன்னால் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்த்தால் விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் பொழுது தானே முதல்வராக இருக்கக்கூடாது என்று சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்பவர்களும் பலர் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான அரசியல் கணக்குகளை வந்து இன்றைக்கு இந்த விஜயுடைய கட்சியினுடைய கொடி அறிமுகம் வந்து துவக்கி வைக்கும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அரசியல் கணக்குகள் எல்லா கட்சிகளுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். இனி வரும் 2 ஆண்டுகளிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஒன்றும் அதிக தூரம் கிடையாது. 1.5-2 ஆண்டுகள் தான் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதும் போல அவர் மிக வலுவாக இருக்கிறார்கள். ஒன்று அவருடைய கூட்டணியுடைய வலு, இன்னொன்று வந்து அந்த தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அந்த தேர்தலுக்கு கூட்டணியுடைய நம்பர்ஸ், அதாவது திமுக தனியாக இல்லாமல் திமுக கூட்டணியோடு நின்றால் உறுதியாக கிட்டத்தட்ட 40% வாக்குகளை பெறுகிறார்கள். என்னதான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான கருத்து இருந்தாலும் கூட அதையும் மீறி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பெரிய அளவிலே வலுவில்லாத நிலையில் இருக்கும் சூழ்நிலையிலே மீண்டும் திமுக எளிதில் ஆட்சி வரும் என்ற கணக்கு தான் அவர்களுக்கு இருக்கிறது. இங்கேயே கூட இன்னொரு கணக்கு இருக்கிறது. விஜயை வந்து பின்னால் இருந்து இயக்குவதே வந்து திமுக சார்பில் சிலர் தான். ஏன்னா எதிர்க்கட்சியுடைய வாக்கு வங்கியெல்லாம் இன்னும் உடைஞ்சி சிதறுவதற்கு விஜய் உறுதியாக ஒரு பெரிய உதவியாக இருப்பார். விஜயுடைய கட்சிக்கு வந்து அவருடைய புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் வாக்களிப்பது மட்டுமன்றி உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது போகிற போக்கை பற்றி கவலை கொண்டுள்ளவர்கள் மற்றும் இன்னும் சொல்லப்போனால்
பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கும் பல இளைஞர்கள் கூட விஜயால் ஈர்க்கப்படக்கூடும் என்று பல செய்திகள் வருகின்றன. இப்படியெல்லாம் பல அரசியல் கணக்குகளை துவக்கி வைக்கிறார் விஜய். விவாதங்களை சுற்றி மிக மிக அதிகமாக போகிற சந்தேகம் கிடையாது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கட்சி தனித்து போட்டியிடுகிறதா இல்லை கூட்டணி போட்டியிடுகிறதா என்பது மிக மிக முக்கியம். தனித்து போட்டியிட்டு அவர்கள் வாக்குகளை பெறவில்லை என்று சொன்னால் உறுதியாக அது விஜய்க்கு மிக பெரும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அநேகமாக கூட்டணியாகத்தான் செல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கட்டாயம் பதிவிடுங்க. ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிப்பது இங்கு எழுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாகிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு தகவலோடு நான் சந்திக்கிறேன் உங்களை. மிக்க நன்றி. உங்களோட பேசியதிலே மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி.